சொந்தங்களே, என்ன கருவேப்பிலை கையில் வச்சிருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு கருவேப்பிலை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சொந்தங்களே, கருவேப்பிலை குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. செக்கு நல்லெண்ணெய் தாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வரமிளகா போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு கட்டை உரிச்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கு. கருவேப்பிலை 2 கொத்து போடலாங்க. நல்லா சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி சின்ன பழமா 2 பழம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாம். தக்காளி வணங்கறதுக்காக லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறமா போட்டுக்கலாம் குழம்புக்கு. சொன்னாங்களே, தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு பொடி போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூளுங்க 1/2 ஸ்பூனு. மல்லிப்பொடிங்க, தனி மல்லிப்பொடி 1 ஸ்பூனுங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சங்க. போட்டு நல்லா கிளக்கி விட்டுக்கலாங்க. சிம்லியை வச்சு பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. சிம்லியை வச்சு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. அடுப்பு வேகமாக வச்சிங்கன்னா பொடியெல்லாம் கறி போயிருங்க. கருவேப்பிலை வந்துங்க நான் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேங்க மிக்சியில் போட்டு. நம்மளுக்கு எப்போ வேணுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் போடுறேங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொடி வந்து முடி வளர்றதுக்கு நல்லதுங்க. நல்ல சத்து உள்ளது, இரும்பு சத்து உள்ளது. நல்லா எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுக்கலாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கிறேங்க, ஊற்றிக்கலாங்க. எங்காவது வெளியிலலாம் போகிறதுனா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு செஞ்சுங்க. ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா போது, சாப்பாடு சூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட குறைய வேணும்னா நீங்க வச்சுக்கலாங்க. சொன்னாங்களே, உப்பு போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மூடி வச்சுக்கலாங்க கொஞ்ச நேரம்.
குழம்பு கொதிக்குதுங்க, எடுத்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. லைட்டா காரமத்துலைங்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மண்டை வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. சொன்னாங்களே 2 கொத்த கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சொன்னாங்களே கருவேப்பிலை குழம்பு வச்சாச்சுங்க. ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சொன்னாங்களே கருவேப்பிலையோடு சாப்பிடுங்க. அப்போதான் நல்லா இரும்பு சத்து முடியெல்லாம் நல்லா வளரு, கருப்பாக முடி. நான் சாப்பிட்றேன் பாருங்க. நம்ம நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சொன்னாங்களே இந்த குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. தொட்டுக்க வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க. அப்படியே வேணாலும் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. ஆம்லேட்டு வேண்டான்னா அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு செம காம்பினேஷனாக இருக்குங்க இந்த குழம்புக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.